ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல மொறுமொறுப்பான தட்டை எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ தட்டை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கிறேன். அதாவது 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நீங்கள் காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் 2 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெண்டு மிளகாயே ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நார்மலாக காரம் இல்லாத நார்மலான மிளகாய் அப்படின்னா ஒரு 4 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி திரியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இப்போ அரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கினதை. நீங்கள் எந்த மாவு வேணாலும் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் இதில் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியாது தட்டையில். அதனால் இந்த மாதிரி திரியாக அரைச்சிங்க அப்படின்னா தான் இதெல்லாம் தனித்தனியாக தெரிஞ்சு அது ஒரு அழகாக தெரியும். பாருங்கள், சூப்பராக நம்ம அதையும் கலந்தாச்சு. இப்போ ஒரு கை கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு நிறைய வேணும் அப்படின்னா இன்னும் கூட நிறைய சேர்த்துக்கலாம். நான் ஒரு கை அளவுக்கு போதும்னு சொல்லி எடுத்திருக்கேன். நான் அதுக்கப்புறம் வெண்ணெயை உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் உருக்கி எடுத்ததை நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த உப்பு வெண்ணெய் இதெல்லாமே நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் பிடிச்சு வரணும். இதை நீங்கள் எந்த பக்குவத்தில் பிசையணும் அப்படின்னா, சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சால் போதும். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற பக்குவத்தில் பிணைஞ்சா போதும். பாருங்கள், ரொம்பலாம் ரிஸ்க்கு கிடையாது. ஒரு 2 மினிட்ஸில் நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இதை 3 உருண்டைகளாக தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தட்டி எடுத்தாலும் சரி, ஒரே உருண்டையை பெருசாக சப்பாத்தி மாவு வச்சு தேய்ச்சி தட்டி எடுத்தாலும் சரி. இப்போ நான் ஒரு கவர் எடுத்திருக்கேன். அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அந்த உருண்டையை நல்லா சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கடலைப்பருப்பு எவ்வளோ தின்னாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தின்னாக இருக்கணும். கடலைப்பருப்பு சைஸ்க்கு நம்ம திக்னஸ் இருக்கணும். நீங்கள் இதை எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கூட இந்த மாதிரி தட்டி எடுத்து அழகாக ஷேப் பண்ணி ஒரு மூடி வச்சு அமைக்கி ஷேப்பாக தட்டை ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த தட்டையை பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு 90% காஞ்சா போதும் எண்ணெய். இதை நம்ம சிம்லேயே வச்சு தான் நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா சீக்கிரமாக இது வேகணும் இல்லை, ஏன்னா கடலைப்பருப்பு அளவுக்கு திக்னஸ் இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா கருகிரும், மேலே மட்டும் கருகிரும், உள்ளே வெந்திருக்காது. அதனால நம்ம சிம்மில் வச்சோம் அப்படின்னா எல்லா பக்கமும் வெந்து கரெக்டாக வந்திருக்கும். அதனால் ஒவ்வொரு தட்டையாக இதில் சேர்த்து நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டு பொரிச்செடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா எல்லோயிஷ் ஆனதுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம மீதமுள்ள தட்டைகளையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவில் நாங்கள் வீடியோஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இந்த சேனலில். ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம எல்லா தட்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சூப்பரான தட்டை செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக தட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.